buddies, you are chosen, you are special. இன்னைக்கு day 2. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? Wait. அதுக்கு முன்னால நம்ம நேத்து என்ன கத்துக்கிட்டோம்? எதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம்? கீழ்ப்படிறதுக்கும் மனமாற்றத்துக்கும் நம்ம தெரிந்து கொண்டார் கடவுள். இன்னைக்கு நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு இன்னைக்கு தீமை பார்த்துடலாமா? இன்னைக்கு உள்ள தீம் என்னன்னா, நாம் ஒழுக்கப்படுத்தப்படவும் உருவாக்கப்படவும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம பிரேயர் பண்றதுக்கு டெய்சி ஆண்டியை கூப்பிட்டுலாமா? டெய்சி ஆண்டி வாங்க. அன்புள்ள பிதாவே, இந்த 2வது நாளுக்காக நம்ம பாதத்துல வருகிறோம் ராஜா. பிள்ளைகளுக்கு என்ன காரியங்களை நோக்கமாய் நிறைவேற்றிருக்கிறோ அதன்படி கத்தாவே பிள்ளைகளுக்கு நீர் போதிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதம் பலப்படுத்து. இயேசு முதல் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே buddies, நம்ம சிங்கிங் டீம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நேத்து உள்ள பாட்டு பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் யாரெல்லாம் வீட்டுல பாடி பாத்தீங்க? உண்மையே சொல்லணும். ஓகே நீ சொல்றது கேக்குது. நீங்க எல்லாரும் பாடி பாத்தீங்க. வெரி குட். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பாட்டு பாத்துடலாமா? ஸ்டே டியூன். ஹாய் குட்டீஸ், நேத்தோடைய சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு நல்ல பாட்டு பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஜீசஸ் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? All that I have, I will give Jesus. All that I have, all that I have, I will give Jesus. All that I have. 2 little fishes, 5 loaves of bread, 5,000 by Jesus were fed. This is what happened when one little lad gladly gave Jesus all that he had. All that I have, I will give Jesus. All that I have, I will give Jesus. All that I have. பாட்டு நல்லா இருந்ததா? இப்போ நம்ம ஆக்ஷனோட அதே பாட்டு திருப்பி பாடலாம். ஓகேவா? ஓகே. All that I have, I will give Jesus. All that I have, I will give Jesus. All that I have. 2 little fishes, 5 loaves of bread, 5,000 by Jesus were fed. This is what happened when one little lad gladly gave Jesus all that he had. All that I have, I will give Jesus. All that I have, I will give Jesus. All that I have. டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா, ஜுபி ஜிபி கிலி கிலி, மேஜிக். ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? டே 1 VPS பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? மேஜிக் ஞாபகம் இருக்கா? நேற்று என்ன மேஜிக் பண்ணுவோன்னு? சரி, இன்னைக்கும் நான் மேஜிக் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? முதல்ல இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? ஒரு ராட்ல நான் ஒரு ரிப்பன் கட்டியிருக்கேன். இந்த ரிப்பனை நம்ம இதுல இருந்து கழட்டலாமா? பாருங்க, நான் கழட்டிடுறேன். இந்த ரிப்பனை எடுத்து நான் என்ன பண்றேன், இங்க கீழே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பாக்ஸை நான் மூடிடுறேன். இப்போ மூடினதுக்கு அப்புறம் இந்த ரிப்பனை எடுத்து நான் இந்த பாக்ஸ்குள்ள வைக்க போறேன். ஏதாவது இருக்கா இந்த பாக்ஸ்குள்ள? பாருங்க, எதுவுமே இல்லைல்ல. நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு ரிப்பனை வச்சு இப்படி எடுத்து பார்க்குறேன். எதுவுமே இல்லை, ஃபுல் எம்டியா இருக்கா? சரி, நான் இந்த பாக்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்குள்ள இந்த ரிப்பனை வைக்கிறேன். ஓகே, உள்ள வச்சுட்டேன். பாக்ஸ் இங்கே வைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள தானே ரிப்பன் இருக்கு. ஆனால் பாருங்க, என்னோட மேஜிக் டிவைஸ் எடுக்கிறேன். இந்த வாண்டை வச்சு நான் இதில் டப் அப்படின்னு ஒரு தட்டு தட்டினோடனே என்ன ஆகுது, இதுக்குள்ள இருக்கிற ரிப்பன் காணாமல் போயிடுது. எங்கே போச்சு தெரிலல்ல. ஃபுல்லாக எல்லா டைரக்ஷன்லையும் பாருங்க, இல்லவே இல்லை இதுக்குள்ள.
சரி, நம்ம ரிப்பன் இதுகிட்டே கேட்கலாமா, வாண்டுகிட்டே எங்க இருக்குது அப்படின்னு. சரி, வாண்டை வச்சு இதுல நான் ஒரு தட்டு தட்டுறேன். தட்டினா பாருங்க இங்க வந்துருச்சுல்ல. எப்படி இல்ல, ஒரு வாண்டால இங்க இருக்க ரிப்பன் எடுத்து இதுக்குள்ள கட்டி வைக்க முடியுது. எவ்வளவு சூப்பர் இல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வாண்டை வச்சு நம்ம என்னென்ன மேஜிக் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி தான் கடவுள் நம்ம கிட்ட நிறைய தாளந்து கொடுத்துருக்காரு. நம்ம இன்னைக்கு பாட்டுல கூட கேட்டோம்ல, கடவுள் நம்ம கிட்ட கொடுத்துருக்கத எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம்னா அதை மல்டிப்ளை பண்ணி பலருக்கு யூஸ்ஃபுல்லா வச்சுப்பாரு அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த மேஜிக் வாண்டை நான் எடுத்து என்ன பண்ண போறேன், கடவுள்கிட்ட கொடுத்தா அப்படியே சூப்பரா மல்டிப்ளை பண்ணி கொடுத்துடுறாரு. ஒரு வாண்டு வச்சு நிறைய பண்ண முடியுமா, 2 வச்சு பண்ண முடியுமா? சூப்பர் இல்ல. 2 வச்சுதான் நம்மளால நிறைய மேஜிக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நான் இப்ப என்ன பண்றேன், திரும்பவும் என்கிட்ட இருக்க வாண்டை எடுத்து நான் கடவுள்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அதையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா, இப்ப என்கிட்ட எவ்வளவு வாண்டு வந்துருச்சு, 3 வாண்டு வந்துருச்சு. இந்த மாதிரிதான் தம்பி தங்கச்சி, நம்ம கிட்ட என்ன இருந்தாலும், கடவுள் டேலண்ட் கொடுத்திருந்தாலும் நம்ம எடுத்து அதை கடவுள் கிட்ட கொடுத்தோம்னா அதை அவர் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. இதை வச்சே நம்ம இன்னொரு மேஜிக் பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் இங்க 3 கப் வச்சிருக்கேன். சரியா, இதுல கப்ல நான் என்ன வச்சிருக்கேன், பால் ஊத்திருக்கேன். 3 கப்பு ஒரே சைஸ்லயா இருக்கு? இல்ல, வேற வேற சைஸ்ல இருக்கு. இப்போ இந்த கப்ல இருக்க பால் எடுத்து நான் இதுல ஊத்துனா பத்துமா? பத்தாதுல்ல. ஆனா நீ உன்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குதோ அதை எடுத்து மொத்தமா கடவுள்கிட்ட குத்தன்னு வச்சுக்கோயேன், உன்னை வச்சு கடவுளால என்ன வேணாலும் பண்ண முடியும். பாருங்க, இத்தினூண்டு இருக்கிற கண்டென்ட்டை வச்சு கடவுளால இந்த கப்பை ஃபுல்லா ரொப்ப முடியும். பாத்தீங்களா எப்படி ரொப்பிட்டாருன்னு? சரி, திரும்பவும் இவ்வளவு இருக்குது. இதை நான் கடவுள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும், இன்னும் அதிகப்படுத்துவார் தெரியுமா? பாக்குறீங்களா, இந்த கப்பு எவ்வளவு பெருசு, இந்த கப்புக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்த கப்புக்கு நான் கடவுள்கிட்ட குத்தனா இந்த கப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணா அந்த கப்பு என்ன ஆயிருது, ஃபுல்லா ஃபில் ஆயிருது இல்ல. எப்படி கடவுள்கிட்ட, கடவுளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்குதோ இத்தினூன்னு இருக்கிறத நம்ம கொடுத்தோம்னாலும் அதை மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ பெரிய கப்பு ஃபில் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க தாளந்த கடவுளால நிரப்ப முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா கடவுள்கிட்ட கொடுத்து, கடவுளே நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொன்னா பலருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஓகே தம்பி தங்கச்சி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே buddies, நேத்து யாரெல்லாம் புக் மார்க் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம புதுசா கிராஃப்ட் என்னன்னு கத்துக்கலாமா? கிறிஸ்டியக்கா ரெடியா இருக்காங்க. ஆர் யூ ரெடி? வெல்கம் குட்டி. நம்ம நேத்திக்கு என்ன பண்ணோம், ஒரு ஃபிஷ் புக் மார்க் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு பென் ஸ்டாண்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாமா? உங்க வீட்டுல அன்யூஸ்டான ஒரு கப் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸ், நான் இந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன், ரெட் அண்ட் கிரீன் அண்ட் பிளாக். உங்களுக்கு எது இருந்ததோ அது எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் ஆர் ஃபெவிஸ்டிக் இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சார்ட் பேப்பர்ஸ், நான் இங்க ரெட் கலர் அண்ட் yellow கலர் சார்ட் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த சைஸ்ல போதும். கப்புக்கு ஏத்த சைஸ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, அது சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோமிங் கூட எடுத்துக்கோங்க. இதுலதான் நம்ம 2 ஃபிஷ் அண்ட் 5 பிரெட்ஸ் நம்ம வரைய போறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதான் நம்ம சொல்லி வச்ச கப். இது நம்ம ஹாஃபா நம்ம கட் பண்ண போறோம். பாத்துக்கோங்க எப்படி கட் பண்றேன்னு. ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு yellow கலர் ஸ்மால் ரெக்டாங்கிள் சார்ட் பேப்பர் ரெடி. அதே மாதிரி ரெட் கலர்லயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இதை ஸ்லோவா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, சைட்ஸ் ஆஃப் த சார்ட் பேப்பர்ல ஒரு சைட்ல போதும். ஃபர்மா நிக்கணும்னா 2 சைட்லயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோவா ரோல் பண்ணுங்க. ரோல் பண்றீங்களா? என் கூடயே ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபர்மா இந்த மாதிரி. இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு ஓரமா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இது செட் ஆக. இது ஓரமா எடுத்து வச்சிருங்க. அதே மாதிரி நம்ம இப்ப ரெட் கலர் சார்ட் பேப்பரையும் பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி மெல்லமா ரோல் பண்ணுங்க. ஓகே, 3 seconds ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட yellow கலர் அண்ட் ரெட் கலர் சிலிண்டர் ஸ்ட்ரிப் ரெடி. ஓகேங்களா? இப்போ இது என்ன நம்ம பண்ண போறோம்? கப்பை எடுத்துக்கோங்க. கப்புக்கு சுத்தி நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிப்ஸ் பண்ண போறோம். இந்த கப்பு ஃபுல் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் பண்ணி பண்ணி ஒட்ட போறோம். ஓகே, நம்ம இப்ப இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபோமிங் பேப்பர்ல நம்ம இப்போ 5 பிரெட் வரைய போறோம். என் கையை பார்த்துக்கோங்க. எந்த ஸ்டைல்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி பெருசாவும் சின்னதாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல நான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 5 பிரெட்ஸ் இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதே மாதிரி சைடில் நான் வேற கலர் யூஸ் பண்ண போறேன் ஃபார் 2 ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ஷேப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் எப்படி பண்ணோன்னு. அதே மாதிரி கண்ணெல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஃபின்ஸ் கூட போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ 5 பிரெட்ஸ் அண்ட் 2 ஃபிஷ் வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நான் கட் பண்றேன். இதே மாதிரி நான் இப்போ ஒரு பிரெட்டை கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க குட்டீஸ், நான் வந்து இப்போ 5 பிரெட்ஸ் அண்ட் 2 ஃபிஷ் எல்லாமே வெட்டி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து சைடா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? அது வந்து இப்போ இந்த கப்ல மேல ஒட்டிடலாம். ஸோ இந்த கப்பை எடுத்துக்கோங்க. ஒரு சைட்ல ஃபுல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஒட்டிக்கலாம். நான் ஒரு yellow, ரெட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு yellow வைக்க போறேன். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும். ஃபார்மா பிடிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இருக்கும் பார்க்க. ஓகே, இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் நான் வந்து பிளாங்கா விட்டுருக்கேன். இது வந்து உங்க வீட்டுல இப்ப நீங்க எடுக்கிற கப்ல வந்து ஹேண்டில்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதனாலதான் நான் அதை அப்படி பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நான் வெட்டி வச்சிருக்கிற ஃபிஷ் அண்ட் பிரெட்ஸ் எல்லாமே நான் ஒட்டி வச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நம்ம பென் ஸ்டாண்ட். இப்போ நம்ம இது எதுக்கு பண்ணியிருக்கோம் அது பார்க்கலாமா? நான் இப்போ உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் ஆர் பர்சனாலிட்டி, டேலண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இஃப் யூ சரண்டர் இட் டு ஜீசஸ், ஹீ வில் மல்டிப்ளை இட் அண்ட் கிவ் இட் பேக் டு யூ. ஸோ இப்போ இந்த பென் ஸ்டாண்டை நீங்க பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது ஒரு ரூம்ல வைக்கும்போது நீங்க எல்லா தடவையுமே இது பார்க்கும்போது யூ ஷுட் பி ரிமைண்டட் தட் நான் வந்து என்னோட ஐட்டம்ஸ் நான் எல்லாருக்குமே கொடுத்தேன்னா, ஷேர் பண்ணேன்னா, ஜீசஸ் வில் மல்டிப்ளை அண்ட் கிவ் இட் பேக். ஓகே குட்டீஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே buddies, நேத்துள்ள லாக் நம்ம ஓபன் பண்ணிட்டோம். கீ என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்குள்ள லாக் ஓபன் பண்ணோம்ல, இன்னைக்குள்ள கீ என்னன்னு நம்ம கத்துக்க போறோம். மெமரி வர்ஸ் கத்துக்கலாமா? இன்னைக்கு 4th டே மெமரி வர்ஸ் படிக்கலாமா? அக்கா என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே நம்ம மெமரி வர்ஸ் படிக்கும் போது ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்லயும் சொல்லணும், வேர்ஸ் சொல்லி முடிச்ச அப்புறமும் சொல்லணும். முதல்ல அக்கா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேர்ஸ் படிக்கலாம். மார்க் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மார்க் 10:15.
இப்போ அக்கா சொல்லித்தர கூட நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. மார்க் 10:15 எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மார்க் 10:15. ஓகே buddies, மெமரி வர்ஸ் படிச்சோம்ல, அந்த சூட்டோடயே ஜோ ஆண்டியோட பைபிள் டாக் என்னன்னு கேட்டுடலாமா? ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக். Hello. 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 எஸ், உங்களை பார்க்கறதுக்கு ஜோ ஆண்டி வந்துட்டேன். சரி, நம்ம செஷன் தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு குட்டி ஜோம் பண்ணிடலாமா? ஓகே. அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்கு அம்மாக்கு நன்றி. நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. ஆமாம் சாமி, நீங்கள் எங்களை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஃபாதர் காடுக்கு நாங்கள் எல்லாரும் எழுந்து வேலை செய்யணும். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். இதுக்காகத்தான் நீங்கள் எங்களை அழைக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி. இன்றைய நாள் லெசனில் கூட நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. உங்கள் ஹோலி ஸ்பிரிட் மூலியமாக எங்கள் கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் தயவுல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நேத்து படிச்ச லெசன் நம்ம என்ன படிச்சோம்? ஃபிஷர்மேன் கிட்ட இருந்து என்ன படிச்சோம்? What the fisherman learned? The fisherman learned to repent. Very good. Fishermen learned to repent from their Mistakes. sins. Yes, very good. Mistakes and sins. And what else they learned? One more thing I told. Obey. To obey. To obey the Lord. To obey the master. To obey the parents. Obeying the master is obeying the parents, elders in everything. Right? Good children. நல்ல பிள்ளைங்க கீழ்ப்படுகிறதுக்கும் மனம் மாறுவதற்கும் நம்ம என்ன பண்ணோம்? கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லெசன். நேற்று என்ன பண்ண? டிசைபிள்ஸ். ஜீசஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? டிசைபிள்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொன்னேன். யூ நோ சில்ட்ரன், டிசைபிள்ஸ்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? ரூட் ஆஃப் அ டிசைபிள் இஸ் டிசிப்ளின். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு மேல வரணும்னா கீழே வாட் இஸ் நீடட்? ரூட். ரூட் இல்லைன்னா மேல இப்போ வளருமா? வளராது. இப்போ ஒவ்வொரு டிசைபிளுக்கும் அந்த ரூட் என்ன தெரியுமா? டிசிப்ளின். ஆனால் ஜீசஸ் யாரெல்லாம் சூஸ் பண்ணாரோ, யாரெல்லாம் செலக்ட் பண்ணாரோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்பெஷலாக பார்த்தாரு. அந்த அவர் பார்த்த ஸ்பெஷல் பீப்புள் எல்லாருமே அவர் என்ன பண்ணாரு? டிசிப்ளின் பண்ண ஆரம்பிச்சார். எப்படி டிசிப்ளின் பண்ணாரு தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்துலலாம் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணார், நிறைய ப்ரீச் பண்ணார், நிறைய டீச்சிங் பண்ணார். அதுலேயும் நேற்று சொன்ன பீட்டர், பேதுரு, அந்திரியா, யாக்கோபு, யோவான், இவங்க 4 பேர் கூட இன்னும் நிறைய டிசைபிள்ஸ் 12 டிசைபிள் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருந்தாரு? ஜீசஸ் வச்சிருந்தார். எங்கெல்லாம் ஜீசஸ் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க? போனாங்க. எல்லாம் டிசைபிள்ஸ் நிறைய பேர் ஆர்டினரி பீப்புள் தான். அதனால இப்பதான் அவங்க என்ன பண்ண, நம்ம எல்லாம் கத்துக்கிறோம்ல ஜீசஸை பற்றி, அவங்களுமே இப்பதான் என்ன பண்ணிக்கிறாங்க? கத்துக்கிட்டு வேலை மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னாச்சு? அவங்க எங்கெல்லாம் ஃபெயில் ஆறாங்களோ அங்கெல்லாம் ஜீசஸ் என்ன பண்ணுவார்? அவங்கள எக்யூப் பண்ணுவார். எக்யூப்னா என்னது? ஆதாயப்படுத்துவாங்க, அவங்கள மோல்ட் பண்ணுவார். அப்புறம் எங்கெல்லாம் தப்பு பண்றாங்க அவங்கள டிசிப்ளின் பண்ணுவார். எங்கெல்லாம் லெசன் சொல்லி தருவோம் லெசன் சொல்லி தருவார். அப்படி இருந்த ஒரு லெசன் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நேற்று ஒரு மிராக்கிள் பண்ணாரு. He made the fishes appear in the sea. And today we are going to see how you made the food appear. சாப்பாடு எப்படி வர பண்ணார்ன்றது நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். சரி, நேற்று எப்படி ஸ்டோரியில நிறைய மல்டிடியூட், நிறைய பீப்புள் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்களோ, இந்த ஜனங்க எங்க பார்த்தாலும் மிராக்கிள்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இதை பார்த்தோன்னே ஜனங்க என்ன பண்ணாங்க? எங்க போனாலும் ஜீசஸ் பின்னால இவர் மிராக்கிள் பண்றாரு, மிராக்கிள் பண்ணி யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் பேசுங்க, எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அவர் பின்னால
அப்படியே போக ஆரம்பிச்சாங்க. வெரி குட். They wanted him to speak. Yeah, they wanted him to speak. They want to hear the speech of Jesus. Correct, Anna. They wanted to listen what Jesus is preaching because he did the preaching ministry also. Wonderful. அவருடைய ப்ரீச்சிங்கை கரெக்டாக நீ சொன்னது. என்ன பண்ணாங்க, எங்கே பார்த்தா ஜீசஸோட ப்ரீச்சிங்கை கேட்கறதுக்கு ஓடி பண்ணாங்க. அப்போ ஜீசஸ் எல்லாரையும் பார்த்து, ஐயோ எவ்வளோ நல்லாக்க, நிறைய ஷீப் இருந்துட்டு அந்த ஷீப்புக்கு ஷெப்பர்டு இல்லைன்னா எப்படி இருக்கும், ஷீப் எங்கெங்கேயும் ஓடும்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணார், ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சார். ப்ரீச் பண்ணவொன்னே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேரபிள் சொன்னார், நிறைய கதை சொன்னார். இப்படி பேசிக்கிட்டே இருந்ததுன்னாச்சு டைம் போகிறதே தெரியலை. நம்ம கூட அப்படித்தான் இல்லை, சில பேர் விளையாண்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு என்ன பண்ணுறது, டைம் போகிறதே தெரியாது. மம்மி டாடி கிட்ட பேசிகிட்டே இருந்தால் நமக்கு என்ன தெரியாது, டைம் போகிறதே தெரியாது. அப்போல ஏசப்பா கிட்ட இருந்து அவர் பேசுகிற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு டைம் போகிறதே தெரில. ஆனால் அவர் யாரை சூஸ் பண்ணியிருந்தார், 12 disciples. அந்த டிசைபிள்ஸ் பார்த்தா, ஐயோ இட் இஸ் கெட்டிங் டார்க், ஈவினிங் இஸ் அப்ரோச்சிங், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போயிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, ப்ளீஸ் ரொம்ப டைம் ஆகுது, போதும் நீங்கள் பேசுனது, அவங்கள எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிடுங்க, அவங்க அங்கங்கே போய் என்ன பண்ணட்டும், ஏதாவது சாப்பிட்டோம், காலிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு. ஜீசஸ்க்கு தெரியும் தான் என்ன பண்ண போகிறேன், யாரில் நீங்களே கொடுங்க சாப்பாடு அப்படின்னாரு. ஷாக்கு யாருக்கு, டிசைபிள்ஸ்க்கு. நான் எப்படி கொடுப்பேன், எல்லாம் ஒருத்தர் மூச்சு என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பார்த்தாங்க. அவில் ஐ கிவ் ஃபுட் அப்படின்னு மெல்ல பீட்டர் அவங்க ஃபிலிப்னு ஒரு டிசைபிள் தானே, எங்ககிட்ட இருக்குது 200 டினாரிஸ் தான் இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும். 200 டினாரிஸ்னா என்ன தெரியுமா, ஒரு 9 மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு இவ்வளோ 5000 பீப்புள், 5000 மென் மட்டும், அது இல்லாமல் லேடிஸ் இருந்திருப்பாங்க, அவங்க கூட அந்த குட்டி பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, இல்லை அவ்வளோ பேருக்கும் எப்படி சமையல் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இன்னும் தெரியுமா, நான் என்ன சொன்னேன், ஏசாமி யார் சூஸ் பண்ணாரோ அவங்கள எக்யூப் பண்ணுறாரு சொன்னேன்னா, எக்யூப் நேற்று நம்ம ஒபே அண்ட் ரிப்பென்ட் படித்தோம், இன்னைக்கு எக்யூப் என்ன பண்ணுறாரு, எக்யூப் தகுதிப்படுத்துறாரு. எப்படி தகுதிப்படுத்துறாரு, அவர் சொல்றாரு நீங்களே கொடுங்க. அவர்கிட்ட திரும்ப திரும்ப மிராக்கிள் பண்றாருல, அந்த மிராக்கிள் தெரியாதா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, நீங்களே கொடுங்க அப்படின்னுமோ. அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க ஃபெய்த்தை சரியா அவங்களால ஷார்பன் பண்ணவே முடியல. அந்த நேரத்தில் என்ன, இன்னொரு சீஷன் யாரு, நேற்று அந்த மீன் பார்த்தாரே அவர் ஓடி வர்றாரு, ஆண்ட்ரூ அங்கிளோடேருந்து, ஜீசஸ் ஜீசஸ் இங்க பாருங்க, இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த குட்டி பையன் 5 barley loaves 2 ஃபிஷ்ஷும் வச்சிருக்கான் அப்படின்னு. பார்லி லோவ்ஸ்னால ஒரு புவர் பீப்புள், ரொம்ப ஒரு ஆர்டினரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த பார்லி, அந்த காலத்துல எல்லாம் பார்லியில் செய்கிற பிரெட் வந்து சீப், ரொம்ப சாதாரண பீப்புள் சாப்பிட்றது. அப்போ அந்த பையன் என்ன ரொம்ப பணக்கார பையன் கிடையாது, ஒரு ஆர்டினரி சைல்டு தான். அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, குட்டி பையன் தானே, ஆசையே ஏசாமியோட கேட்க போறான், நானா நினைக்கிறேன், அப்படி பைபிள் சொல்ல நானா நினைக்கிறேன், 5 அப்பமோ 2 மீனையும் தூக்கிட்டு அந்த குழந்தை கிட்ட வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசாமி பார்த்தாரு. அடுத்ததான் மேக் தம் சிட் இன் 50s, எல்லாரையும் உட்கார வைத்தார் ஜீசஸ். உங்களுக்கு என்ன தாங்க முடியல. அவர் என்ன பண்ணாரு, பிலிப்பு என்கிட்ட 200 தினாரி தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. ஆண்ட்ரூ என்ன சொன்னார் தெரியுமா, 5 barley loaf 2 ஃபிஷ் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ண முடியும், இத்தனை பேருக்கு ஃபீட் பண்ண முடியுமா. அவருக்கும் என்ன இல்ல, ஃபெய்த்ல புரிஞ்சிக்க முடியல. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாரு, ஐயே சூப்பர், அவர் என்ன பண்ணாரு, அதை அதை எடுத்து ஆசீர்வதிச்சார். அதுக்கு முன்னால் அவர் சொன்னாரு, எல்லாரையும் உட்கார வைங்க, இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சார் எக்யூ. அடுத்து என்ன பண்ண, டிசிப்ளின் பண்றாரு. என்ன பண்றாரு, ஆமா, ரூட் ஆஃப் டிசைபிள்ஸ் என்ன சொன்னேன், டிசிப்ளின். எப்படி டிசிப்ளின் பண்ணாரு, எல்லாரையும் நீட்டா பந்தி பந்தியா உட்கார வைங்க. they made them all sit, டிசிப்ளின் கத்து கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு திரும்ப, அடுத்தது எடுத்து பிளஸ் பண்ணாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறோம், மம்மி கொடுத்த வாரி எடுத்து வாயில போட்டுன்னு
எத்தனை வாட்டி மம்மி சொல்றாங்க ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு. ஜீசஸ் என்ன பண்ணார்? இஸ் அவர் மாடல். எடுத்து ஜெபம் பண்ணிட்டு அதை கொடுத்தாரு. கொடுத்தோம்னா அந்த கூடையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. திரும்பவும் கூடையில் வந்துச்சு, கூடையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. திரும்பவும் கூடையில் வந்துச்சு, கூடையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. திரும்பவும் கூடையில் இருந்துச்சு. அங்கிள்ஸ், பாய்ஸ் அவங்கெல்லாம், அப்போ அவங்க கூட லேடிஸ் போயிருக்க மாட்டாங்களா? கேர்ள்ஸ் போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்களா? அப்போ 5000க்கு மேலே அவங்க குட்டி பிள்ளைங்க போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க, அப்போ 5000க்கும் மேலே இருந்த ஆளுங்க அத்தனை பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுக்க வந்தது. சரி, இந்த ஒரு காரியம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி ஜீசஸ்னால இந்த மிராக்கிள், ஜீசஸ் மிராக்கிள் ஒர்க்கிங் காட் நான் ஒத்துக்கிறேன். பிலிப்புக்கு ஃபெய்த்தை என்ன பண்ண சாமி ப்ரஷ் பண்ணார் ஆண்டவர். ஆண்ட்ரோட ஃபெய்த்தை ப்ரஷ் பண்ணாரு, இன்க்ரீஸ் பண்ணாரு, எக்ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனாலும் எப்படி ஜீசஸ்னால இந்த மிராக்கிள் செய்ய முடிச்சுது? சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா யோசிங்களேன். Because he's a great God. Okay, how the great God made it multiply? Because he prayed to God in heaven. He prayed to God in heaven. In spite of that, how he was able to multiply it? One simple point is there. He had the Holy Spirit. Okay, the Holy Spirit helped him. How with the help of the Holy Spirit he made it? With faith. Jesus' faith, how it made it? Simple, you know. Jesus' faith, Holy Spirit, Father God, everything depends on us. அவ்வளோ பெரிய ஆண்டவராக இருந்தாலும் கூட, அவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்கிறவராக இருந்தாலும் கூட, ஒரு பெரிய காடாகவே இருந்தால் கூட, நீயும் நானும் அவரோடு ஒத்து போனா தான் அவரால் மிராக்கிள் பண்ண முடியும். எப்படி ஜீசஸ் மிராக்கிள் பண்ணவே மாட்டார். அவரால் பண்ண முடியாது இல்லை, he won't. இங்க ஒரு காரியம் ஒத்து போச்சு. என்ன, அந்த பையன் அவன் கையில என்ன இருக்குன்னு சொன்ன, 5 அப்பமும் 2 fish. அவன் என்ன பண்ணிருக்கலாம்? அடி யோசிச்சுட்டு, நான் 5 கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மம்மி 5 கொடுத்தாங்க, ஒன்றை தூக்கி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு, அங்கிள் என்கிட்ட 5 பார்லி லோஃப் இருக்கு, எடுத்துன்னு போறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்தானா? அப்படி பண்ணானா? 2 ஃபிஷ்ல 1 வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தானா? இல்லை, எவ்ரிதிங் அவன் கிட்ட எவ்வளோ இருந்ததுமே அவ்வளோத்தையுமே என்ன பண்ணிட்டான்? தூக்கி கொடுத்துட்டான். டிசைபிளுக்கு ஃபெய்த் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த பீட்டருடைய ஃபெய்த் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட பிலிப்போட ஃபெய்த் என்னாச்சு, ஆண்ட்ரூவோட ஃபெய்த் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த பையனோட ஃபெய்த் என்ன இருக்கு? கேவ் எவ்ரிதிங். That is why the Holy Spirit was able to work. He gave everything. He did not keep. அவன் தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம எல்லாத்தையுமே ஏசாமி கையில கொடுத்துட்டான். அதனால தான் ஜீசஸ்னால அற்புதம் பண்ண முடியுது. அதனால தான் ஹோலி ஸ்பிரிட்னால ஒர்க் பண்ண முடிஞ்சு. அதனால தான் காட்னால ஒர்க் பண்ண முடியுது. அவர் கிரேட் காட். அதை கூட ஏன் ஒர்க் பண்ணா? அவன் எல்லாத்தையுமே கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு சிலதெல்லாம் எனக்கு, ஒரு சிலதெல்லாம் ஜீசஸ்க்குன்னு கொடுக்குறீங்க? இல்லைல்ல, ஒரு சில காரம் இதெல்லாம் சாமி என்னால் விட முடியாது. நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு சினிமா பார்ப்பேன். ஜீசஸ், நான் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேரக்கூடாது, ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு நான் கொஞ்ச நேரம் நான் விளையாடுவேன். ஜீசஸ், எனக்கு வந்துட்டு இது பிடிக்காது தான், ஆனால் கொஞ்சம் நான் இதை செய்வேன். ஜீசஸ், எனக்கு செல்ஃபோன் எடுக்கிறது பிடிக்காது, தப்பு தான், ஆனால் ஈவன் மட்டும் கொஞ்ச நேரம் நான் செல்ஃபோனில் விளையாடுவேன். அப்படி கொஞ்சம் 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 குறைய நான் பண்ண எத்தனை பேர் வச்சுருக்கோம். அதே போல் சாமி உங்களுக்கு அழகாக பாட கொடுத்துருக்குறாரு, அழகாக டான்ஸ் ஆடுற டேலண்ட் கொடுத்துருக்குறாரு, அழகாக பேசுகிற டேலண்ட்டை கொடுத்துருக்காரு. இதை எனக்கு வெளியில் செய்ய வெக்கமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா ஜீசஸ் கிட்ட நம்ம ஒன்றுமே கொடுக்கலன்னா ஜீசஸ்னால என்ன பண்ண முடியாது? உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை மல்டிப்ளை பண்ணவே முடியாது. அந்த பையன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் கொடுத்தனால 5000க்கும் மேலே இருக்க ஆளுங்களுக்கு என்ன பண்ணாரு? ஜீசஸ் மல்டிப்ளை பண்ணாரு. தம்பி தங்கச்சி, உங்ககிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு, உன்கிட்ட எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கு, நீ எவ்வளோ ஸ்ட்ராங். இன்னைக்கு யோசிச்சு பாரு, உன்னுடைய எல்லா ஏரியாஸும் நீ ஜீசஸ் கிட்ட கூட ஜீசஸ் மல்டிப்ளை பண்ணுவாரு. இது ஒரு லெசன் என்ன பண்ணிக்கிட்டாங்க? டிசைபிள்ஸ் கற்றுக்கிட்டாங்க. எக்யூப்ட். அடுத்தது கிரேட்டஸ்ட் இது என்ன தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தா அவங்க எல்லாம் அந்த 5 பிரெட்டு 2 ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு லாஸ்ட் நிறைய மிஞ்சி போச்சு. ரிமைனிங்ஸ் were there. அப்போ
அப்போ ஜீசஸ் டிசிப்ளின் பண்ணார். எப்படி டிசிப்ளின் பண்ணார் தெரியுமா? ஒன்று கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கேதர் த ரிமைனிங்ஸ் அண்ட் கலெக்ட் இட் அப்படின்னு சொன்னார். எவ்வளோலாம் பாக்கி இருக்கோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணுங்க, ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி டிசைபிள்ஸ். உடனே அந்த டிசைபிள்ஸ் அகைன் ஒபே பண்ணி எவ்வளோலாம் ரிமைனிங்கோ அதெல்லாம் கேதர் பண்ணி ஃபில் பண்ணி வச்சா 12 பாஸ்கெட்ஸ் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணல, ரிமைனிங்கை கேதர் பண்ண சொல்லி டிசிப்ளின் பண்ணார். 2 டைப் ஆஃப் டிசிப்ளின். ஒன்று அழகாக இருக்க சொல்லி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கேதர் த ரிமைனிங்ஸ் இல்லையா. எப்படி எக்யூப் பண்ணாரு, ஃபெய்த் நீ என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. ஏசாமினால செய்ய முடியும். அப்புறம் எப்படி இது எக்யூப் பண்ணாரு, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கூடுன்னு. தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீ யோசிப்பாரு, உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஜீசஸ்னால எல்லா அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில செய்ய முடியும், உன்னை எக்யூப் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ணணும், உன் ஃபெய்த்தை நீ எக்ஸசைஸ் பண்ண. எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவேன், என்னமா சூழ்நிலையில இருந்தாலும் எனக்கு நான் ரிசர்வேஷன்ஸ் வச்சுக்க மாட்டேன். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு மை Jesus. I give everything to you, Lord. You multiply அப்படின்னு ஃபுல்லாக கொடுக்குறது. ரெண்டாவது என்னது, அவங்க கிட்ட என்ன சொன்னது, ஆமா கேதர். இன்னைக்கு எத்தனை பேர் மம்மி கட்டி கொடுக்குற சோறை மம்மிக்கு தெரியாம தூக்கி போட்டுட்டு வரீங்க, தப்பு தானே. வீட்டில் சிங்க்ல எவ்வளோ சாப்பாடு போட்டுடுறீங்க. அம்மா எனக்கு பிடிச்சது தான்மா நான் தின்பேன், எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் தின்ன மாட்டேன், எத்தனை பேர் சொல்றீங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னாரு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா இதை டிசைபிள்ஸ் கற்று தர்றாரு. டிசைபிள்ஸ் அவர் சூஸ் பண்ணாரு, அவங்க ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நீ நான் நம்ம எல்லாம் சோசன். அப்போ நம்மளையும் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. நம்மளும் ஸ்பெஷல்னா நம்மளையும் எக்யூப் பண்றாரு, நம்மளையும் என்ன பண்றாரு, டிசிப்ளின் பண்றாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம ஃபெய்த் எதுனாலும் ஜீசஸ் பார்த்துக்குவாரு. ஐ கமிட் எவ்ரிதிங். நம்ம ஃபெய்த் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணணும், டிசிப்ளின். ஜீசஸ்க்கு இஷ்டமான காரியம் என்னது, டிசிப்ளின். இன்னைக்கு உன்னை டிசைப்பிள ஜீசஸ் சூஸ் பண்ணியிருக்காரு, யூ ஆர் ஸ்பெஷல். உன்னை டிசைப்பிள ஜீசஸ் சூஸ் பண்ணியிருக்காரு, யூ ஆர் ஸ்பெஷல். உன்னை டிசைப்பிள சூஸ் பண்ணிக்கிறாரு, யூ ஆர் ஸ்பெஷல். உன்னை டிசைப்பிள சூஸ் பண்ணிக்கிறாரு, யூ ஆர் ஸ்பெஷல். உங்க எல்லாரும் டிசைப்பிள சூஸ் பண்ணியிருக்காரு, யூ ஆர் ஸ்பெஷல். ஸோ யூ ஹேவ் டு equip yourself with the help of the Lord, and you have to discipline yourself with the help of the Lord, because you are a disciple. The root of a disciple is discipline. அப்படியே ஜெபம் பண்ணலாமா ஒரு வாட்டி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க, டிசைபிள்ஸ் என்ன பண்றாரு, ஜீசஸ் டிசிப்ளின் பண்றாரு. அப்புறம் எக்யூப் பண்றாரு, தகுதிப்படுத்துறாரு. சரியா, தகுதிப்படுத்துறாரு, அவங்களுக்கு ஒழுக்கப்படுத்துறாரு. அப்படி சொல்லலாமா. அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி. அவர் மூலியமா எங்களுக்கு அநேக அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து எங்களுக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறீர். இயேசு சுவாமி, நீங்க கூட 2 மீன்கள் 5000 பேருக்கு போஷித்தீங்க. அந்த பையன் உங்ககிட்ட அப்படியே கொடுத்ததுனால இன்னைக்கு எங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். நீர் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணுங்க, எங்களை எக்யூப் பண்ணுங்க. நாங்கள் எங்கெல்லாம் தப்பு செய்கிறோம், எங்கள் ஃபுட்டில், எங்கள் நோட் புக்ஸை நாங்கள் கிழிச்சிடுறோம். மம்மி டாடி கஷ்டப்பட்டு வாங்கி தர பென்சில் தொலைச்சிடுறோம். ட்ரெஸ்ஸில் இங்க் ஆக்கிக்கிறோம், ட்ரெஸ்ஸுங்களை கிழிச்சு போட்டுடுறோம், புக்ஸை கிழிச்சிடுறோம், வீட்டில் திங்ஸ் அங்கங்கே போடுறோம். எங்ககிட்ட டிசிப்ளினே இல்லை. சாரி ஃபாதர், சாரி ஜீசஸ், எங்களை நீங்கள் டிசிப்ளின் பண்ணுங்க. நாங்கள் டிசிப்ளினாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே. Thank you குட்டீஸ். We'll meet tomorrow. Bye bye. ஓகே குட்டீஸ், நேத்து ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்ல, நம்ம ரோசி. இன்னைக்கு ரோசி உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வாங்க போய் பார்த்துடலாமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களை இந்த ப்ரோக்ராம் மூலியமா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரோசியோட ஃப்ரெண்ட் மீராவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க, உங்களுக்காக என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா?
ஓகே வாங்க. ஹாய் ரோசி. ஹாய் அண்ணா. ஹலோ ரோசி. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ரோசி? ஓ கிரேட். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? என்ன ஸ்பெஷல் ரோசி? இந்த செகண்ட் டே விபிஎஸ்க்கு நான் என் கூட என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெட் மீராவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெட்டா? சூப்பர் சூப்பர். வெரி கியூட்டா பாத்துட்டு இருக்கீங்க. ஹலோ மீரா. ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய் மீரா. ஹலோ. ஓகே ரோசி. சரி ஓகே, இந்த செகண்ட் டே அதுமா நீங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்ன ஸ்பெஷல் ரோசி? இதோட தீம் உங்களுக்கு தெரியாதா? என்ன தீம் ரோசி இன்னைக்கு? கவனிங்க, நான் சொல்றேன். ஓகே. God disciplines us and equips us. ஓகே. என்ன தெரியுமா அத்தோ? அப்படினா என்ன ரோசி? இயேசுப்பா நம்மள ஒழுங்குபடுத்தி நமக்கு அழகா கத்து கொடுக்கறாங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி. ஓகே ஓகே, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அப்பா அம்மா கீழ்ப்படியணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லன்னா ஓகே, நம்ம கையில இருக்கிற கிஃப்ட்ஸ் டாலன்ட்ஸ் இயேசுப்பா கொடுத்திருப்பாங்கல்ல, ஆமா, அத அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தணும். இது எந்த நான் மட்டும் தான் வச்சுக்கிறேன்னு சொல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது ஆசீர்வாதமா இருப்போம். சூப்பர். நம்மளோட ஹிடன் டேலண்ட்ஸை வந்து கடவுளுக்காக உபயோகப்படுத்தும் போது வந்து அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க. கரெக்ட்டா? சூப்பர் சூப்பர். இப்படி நம்ம கீழ்ப்படியாம டிசிப்ளினே இல்லாம இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் ரோசி? அப்புறம் ஆண்டவரால நம்மள பயன்படுத்தவே முடியாது. ஓகே. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு ரோசி? இந்த மிரர் இருக்குல்ல, ஆமா, அது என்ன தெரியுமா செஞ்சது? எங்க மம்மி சொன்னாங்க, ஏய் மிரா நீ வெளியில போகாம நாம கார்டன்லயே விளையாடணும்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா அவுட்டதும் இந்த மிரா என்ன தெரியுமா பண்ணுச்சு? குடுகுடுன்னு ஓடிச்சா? ரோட்ல போயிடுச்சு ஸ்ட்ரீட்ல. ஓகே. உடனே எல்லா பெரிய பெரிய டாக் எல்லாம் வந்து கடிக்க வந்த உடனே மிரால கத்துச்சு. அப்பதான் நானு ஐயோ நம்ம மிராவை யாரோ பிடிக்க வந்துட்டாங்கன்னு ஓடி போனா மிரா பயந்து அப்படி நட்டிங்கி உட்கார்ந்து இருந்தது. கீழ்படியாம போகும்போது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா மம்மிக்கு கீழ்படிஞ்சு வீட்டுக்குள்ளேயே கார்டன்லயே சந்தோஷமா விளையாடும் போது யார் வந்தாலும் சந்தோஷமா மீரா கூட விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம். இந்த குட்டி டாக் மூலமா எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தர முடியும். சூப்பர் சூப்பர் ரோசி, சூப்பர். ஒரு அழகான விஷயத்த ஒரு சூப்பரா ஒரு ஸ்மால் கதை மூலமா அந்த குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு கதையில கூட அந்த சின்ன பையன் தான் கையில இருந்த 5 அப்பமும் 2 மீனும் ஐயோ நான் தரமாட்டேன்னு சொல்லி வச்சுக்கல. சீஷருங்க யார்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு பார்க்கும்போது ஈசப்பா கையில கொடுக்கறதுக்கு தனக்கு அவங்க அம்மா கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா ஈசம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? அத ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு மேல எல்லாருக்கும் போஷித்தாங்க. ஆனா ஈசப்பா டிசிப்ளின் விரும்புகிறவர்ல, எல்லாரையும் ஒழுங்கா லைன்ல உட்காரணும், பந்தி பந்தியா உட்காரணும். சீஷர்கள் அதை எடுத்துட்டு போய் அழகா ஒழுங்கா சேவ் பண்ணணும். அப்புறம் மீந்ததெல்லாம் கூட ஒழுங்கா 12 கூட நிறைய ஒழுங்கா எடுத்து வைக்க சொன்னாரு. பாத்தீங்களா? சின்ன பையன் தன்னிடத்துல இருக்கிற அந்த உணவை மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உபயோகமா இருக்கும். ஆமா, அதனாலதான் நம்ம கூட இந்த குட்டீஸ்க்கு நீங்க சொல்லுங்க, கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் அவருக்காக பயன்படுத்தும் போது இயேசுப்பா நம்மள பிளஸ் பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, அநேகருக்கு ஒரு பெரிய பிளஸிங்கா நம்மள பயன்படுத்துவாங்க. சூப்பர் ரோசி, எவ்வளவு அழகான விஷயத்தை எவ்வளவு கியூட்டா சூப்பரா சொல்லிட்டீங்க இந்த குழந்தைங்க. சூப்பர். ஓகே மீரா, பை சொல்லலாமா? மீரா பாக்குது நல்லா. ஸோ ஓகே குட்டீஸ், ரோசி இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற இடன் டேலண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸை மற்றவங்களுக்கு உபயோகமாக பயன்படுத்தணும்னா அந்த ஆசீர்வாதம் நம்மையும் வந்து சேரும், அவங்களுக்கும் போய் சேரும். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட டேலண்ட்ஸை கொண்டு வாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன கிஃப்ட்ஸை மற்றவங்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you in next program. Bye. Bye ரோசி. ஓகே buddies, நம்ம இப்போ லாஸ்ட் செஷன் வந்திருக்கிறோம். டேட் அண்ணா நம்மள லீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் கவனமா இருந்து கவனிக்கணும், சரியா? ஹலோ சோசன், ஹலோ ஸ்பெஷல். நான் அவங்க டேனி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கதை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா?
இன்னைக்கு என்ன கதை பார்த்தோம்? ஆமாம், ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு கதை பார்த்தோம்ல. இப்போது 5000 பேருக்கு மேலே யாரெல்லாம் இருந்தாங்க? விமன் அண்ட் சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 15,000 பேர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரோட வசனத்தை கேட்கறதுக்காக வராங்க. ஸோ இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரும்போது இயேசு கிறிஸ்து முதல்ல பிலிப்பு கிட்ட கேட்குறாரு இவங்களுக்கு சாப்பிட தர சொல்லி. எதுக்கு கேட்குறாருன்னு யோவான் புஸ்தகத்தில் கிளியராக கொடுத்துருக்குல்ல. ஆமாம், நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிச்சுவேஷனில் கடவுள் நம்மளை வைப்பார், வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு ஜீசஸை நோக்கி வருதுன்றப்போ ஜீசஸ் என்ன பண்ணார்? பிலிப் கிட்ட அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாருக்கும் சாப்பிட ரெடி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பிலிப்பை டெஸ்ட் பண்ணும் ஜீசஸு? பிகாஸ் பிலிப் உங்களை மாதிரி என்ன மாதிரியே பிலிப் இஸ் சோசன் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி தான் தம்பி தங்கச்சி நம்ம வாழ்க்கையிலையும் காட் எக்யூப்ஸ் அஸ். நம்ம ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ண போகிற சிச்சுவேஷன்ஸுக்கு கடவுள் இப்போவே நம்மளை அவருடைய வழியில் எக்யூப் பண்ணுவார். சரி, ஃபர்ஸ்ட் திங் காட் எக்யூப்ஸ் அஸ். அடுத்ததாக அப்படியே போய் பார்த்தோன்னா காட் டிசிப்ளின்ஸ் அஸ். எல்லா டிசைபிள்ஸையும் கடவுள் இங்கே டிசிப்ளின் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஆஃப்டர் ஆல் அவங்க நேம்லேயே இருக்குல்ல, தே ஆர் டிசைபிள்ஸ். ஸோ காட் டிசிப்ளின்ஸ் தெம். எப்படி எல்லான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாரையும் பந்தியில் உட்கார வைக்கிறாரு. அந்த லைனாக உட்கார வைக்க சொல்கிறது அந்த டிசைபிள்ஸை தான் உட்கார வைக்க சொல்கிறாரு. ரெண்டாவது, அவர் அற்புதத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ப்ரேயரோடு தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த டிசைபிள்ஸ் கிட்ட மிச்சம் மீதி இருக்கிறத கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசைபிள்ஸ் அவர் பேச்சு கேட்டு கலெக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா 12 கூட சாப்பாடு அப்படியே வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஜீசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் அ பர்சன் ஹூ லைக்ஸ் டிசிப்ளின். ஸோ ஹி டிசிப்ளின்ஸ் அண்ட் ஹி எக்யூப்ஸ் த சோசன் அண்ட் ஸ்பெஷல். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கான். யார்? ஆமாம், உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா? அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட அப்படியே கொடுத்தான். ஹி கேவ் எவ்ரிதிங் டு காட். அவனுக்குன்னு எதுவும் வச்சுக்காம எனக்கு இது இவ்வளோண்டு வச்சுக்கிறேன், கடவுளுக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு கொடுக்கல. அவங்ககிட்ட இருந்ததை அப்படியே கடவுள்கிட்ட நம்பி கொடுத்தான். இதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளை நம்பி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும், நம்மக்கிட்ட இருக்க பொருள் மட்டும் இல்லை, நாமே கடவுள்கிட்ட முழுசாக நம்ம கொடுத்தோன்னா கடவுள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். ஸோ குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இஃப் வி கிவ் எவ்ரிதிங் டு காட், God not only multiplies it but helps you grow. எப்படி உங்களை வளர வைக்கிறாரு? By equipping you and disciplining you for the future that you are going to face. ஆமாம், ப்ரேயர் பண்ணலாமா? கண்களை மூடலாமா எல்லாரும்? பிதாவே, உங்களுடைய சோசன் சில்ட்ரன் நாங்கள் வந்திருக்கோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லாத்தையும் நாங்கள் உங்களிடம் தருகிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும், எங்களை எக்யூப் பண்ணும், ஃப்யூச்சருக்கு எங்களை ப்ராப்பராக வழி நடத்தும், எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி டிசிப்ளின் பண்ணி ஒழுங்காக்கும். கர்த்தாவே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமென். ஓகே பட்டீஸ், இன்னைக்கு வீடியோஸ் நம்ம சூப்பரா இருந்தது இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது போல நிறைய பேர் உங்க ஒர்க் ஷீட் அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு கூட நீங்க ஒர்க் ஷீட் ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசு காத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இதே நேரம் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.